ராய்த்துஹு இல்லை ஹூ வந்து லமீர், அசூலுக்கால கே வந்து லமீர், லரபனியில் வந்து யா வந்து லமீர். ஹூ வந்து தேர்ட் பர்சனுக்கு, கே வந்து செகண்ட் பர்சனுக்கு, யா வந்து ஃபஸ்ட் பர்சனுக்கு. இதெல்லாம் நசபாக தான் வரும். ராய்த்துஹு ஃபேல் மிர் ஃபேலு ஹூ மஃபூலு, அஸ்அலு ஃபேல் மிர் ஃபேலு க மஃபூலு, லரப ஃபேல் மிர் ஃபேலு நூனு விகாயா யா மஃபூலு. அப்போ இது வந்து நசபுடைய இந்த லமீர்கள் நசபுடைய லமீர், இதெல்லாம் மபுனி. ஹூ மபுனி, க மபுனி, யா மபுனி. அடுத்தது கிதாபுஹு தஃப்தருஹா, கிதாபுஹு அவனுடைய புஸ்தகம், தஃப்தருஹா அவனுடைய நோட்டு, இஸ்முக உன்னுடைய பெயர், அலைகா அதன் மீது, லனா நமக்கு. இந்த லமீர்கள் ஜருடைய லமீர்கள். இதில் வந்து ஹி லமீர், ஹா லமீர், கே லமீர், ஹா லமீர், நா லமீர், இதெல்லாம் ஜருடைய முலாஃபு முலாஃபிலை. இதெல்லாமே அதான் முலாஃப் முலாஃபிலை முலாஃபிலை முலாஃபிலை. இது ஜார் மஜ்ரூர், முலாஃப் ஜார் மஜ்ரூர், ஜார் மஜ்ரூர். அப்போ இதெல்லாம் ஜருடைய லமீர்கள். இந்த ஹூ ஹா க இது எல்லாம் ஃபாலோடு சேர்ந்தால் மஃபூடைய ஸ்தானத்தில் இருக்கும், இஸ்மோடு சேர்ந்தால் முலாஃபிலை ஸ்தானத்தில் இருக்கும். அவனுடைய புஸ்தகம், அவனுடைய நோட்டு, உன்னுடைய பெயர், அப்போ முலாஃபு முலாஃபிலை அந்த மாதிரி. இது அப்போ இதெல்லாம் லமீர் மபுனி. ஹூ வந்து மபுனி, ஹா வந்து மபுனி. இஸ்முக்கள் அனைத்தும் மரபு, சில இஸ்முக்களை தவிர. அதை பற்றி தான் அவங்க சொல்லிட்டு வருவாங்க. அடுத்து ரெண்டாவது மபுனியான இஸ்முக்கள் அஸ்மாவுல் இசாரா, சுட்டிக்காட்டுவதற்கு பயன்படுத்தக்கூடிய இஸ்முக்கள். மிஸ்ரு உதாரணமாக ஹாதா, ஹாதிஹி, தாலிக்க, உலாய்க்க. ஹாதா இது, ஹாதிஹி இது பெண்பால், தாலிக்க அது, உலாய்க்க இது பலரின்பால். அப்போ ஹாதானி ஹாத்தானி மோரவு ரெண்டு மோரவு. அப்படின்னா ரஃபோடைய நேரத்தில் ஹாதானின்னு இருக்கும், நசபு ஜருடைய நேரத்தில் ஹாதைனின்னு இருக்கும். ஹாத்தானி அப்படி தான், நசபுடைய நேரத்தில் ரஃபோடைய நேரத்தில் ஹாத்தானின்னு இருக்கும், நசபு ஜருடைய நேரத்தில் ஹாத்தைனின்னு இருக்கும். ஓகே, ஹாதானா இது, இதுவும் அதே தான். இது தாலிக்கா அது, உலாய்க்கா அவர்கள். ஓகே, மூணாவது அஸ்மாவுல் மௌசூலா, மௌசூலான இஸ்முக்கள் எல்லாம் மபுனி. உதாரணமாக அல்லதி, அல்லத்தி, அல்லதீன. இப்போ அல்லதி அந்த படிச்சிருப்பீங்க நகுல் வழியால். இப்போ அல்லதி, அல்லதானி, அல்லதுன்னு, அல்லதீன்னு வரும்ல. அப்போ அல்லதி எப்பயுமே அல்லதீன் தான் இருக்கும். அல்லத்தி, அல்லத்தி தான். அல்லதீன, அல்லதீன இதெல்லாம் மபுனி. அப்போ மௌசூலான இஸ்முக்கள் அனைத்தும் மபுனி. அப்போ அல்லதானி, அல்லத்தானி, மோரபானி ரெண்டு மோரபு. ஏன் அப்படின்னா ரஃபோடைய நேரத்தில் அல்லதானின்னு இருக்குது, நசபுடைய நேரத்தில், நசபுடைய நேரத்துலையும் சரி, ஜருடைய நேரத்துலையும் சரி அல்லத்தைனின்னு இருக்கும், அல்லத்தைனின்னு இருக்கும். அப்போ இது மோரபு. இந்த மூணு வந்து மபுனி. அடுத்து அஸ்மா இஸ்திஃபாமியா, கேள்விக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த இஸ்முக்கள் மபுனி. மண் எப்பயுமே மண்ணு தான், ஐனா எப்பயுமே ஐனு தான், மா மத்தா மண்ணுனா யார், ஐனா எங்கே, மா என்ன, மத்தா எப்போது, கைஃப எப்படி, இதெல்லாம் மபுனி. அப்போ வந்து இஸ்திஃபாமுடைய இஸ்முக்கள் வந்து மபுனி. அப்போ எதன் மீது மபுனி? இது சுக்குன் மீது மபுனி, ஃபத்தைன் மீது மபுனி, சுக்குன் மீது மபுனி, இது சுக்குன் மீது மபுனி, கைஃப ஃபத்தைன் மபுனி. அப்போ இது எப்படி சுக்குன் மீது மபுனி ஆகும்னா தொனக்கால், அதாவது நெடியில் எல்லாம் சுக்குன் தான், சுக்குன் மீது மபுனின்னு தான் சொல்லணும். அடுத்தது இப்போ மா வந்து ஃபத்தகில் இருக்குது அப்படின்னு கேட்பீங்க, ஆனால் அது வந்து அசலில் வந்து சுக்குன். மா நெடிலில் வந்து நம்ம சுக்குனாக தான் கருதணும். ஓகே, அடுத்து பாலுல் உருஃப், சில லர்ஃபுகள் மபுனியாக இருக்கும். இதா, அல், ஆன, ஹைசு, அம்சி. ஹைசு வந்து லம்மின் மீது மபுனி, அம்சி கசரின் மீது மபுனி. அடுத்து அஸ்மால் அஃபால். அஸ்மால் அஃபால்னால் ஃபஅலுடைய அர்த்தத்தை தரக்கூடிய இஸ்முக்கள், இதெல்லாம் மபுனி. ஆமீன் இது மபுனி, உஃபின் மபுனி, ஆஹின் மபுனி. ஆமீன்னா ஏற்றுக்கொள்வாயாக. அப்போ ஏற்றுக்கொள்வாயாகனு ஃபேல் அமுறு மாதிரி இருக்குது, ஆனால் வார்த்தை வந்து இஸ்மா இருக்குது. உஃப்புன்னு என்ன சொல்கிறது, கோவப்படுற நேரத்துல இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு பிரச்சனை கூடிய நேரத்தில் நம்ம என்ன சொல்லுவோம், வாய் மூடு அப்படிங்கிறோம்ல. அப்போ அரபிக்காரன் என்ன அரபியோடைய ஸ்டைல் வந்து உஃப்பு அப்படின்னு என்ன அர்த்தம், பெருமூச்சு விடுறோம்ல. பெருமூச்சு விட்டோம்னா ஒரு ஆளை பார்த்து நம்ம பெருமூச்சு விட்டோம்னா வந்து அவன் மூலயமா தொந்தரவு இருக்குன்னு அர்த்தம். அப்போ அத்த லஜ்ஜரு வேறு அதான் அர்த்தம் சொல்லுவாங்க. அத்த லஜ்ஜரு நான்
உன்னால் நான் தொந்தரவடைகின்றேன் அப்படிங்கிற அர்த்தத்தில் இந்த வார்த்தை பயன்படுத்தப்படும் உஃபின் அப்படின்னா. அப்போ இதோட அர்த்தம் வந்து உன்னால் நான் தொந்தரவடைகின்றேன் அப்படிங்கிறது அர்த்தம். ஆகின்னா புலம்புற நேரத்தில் வந்து இப்போ புலம்புறதுக்கு பயன்படுத்துகிற வார்த்தை. அப்போ ரொம்ப வலிக்குது அப்படின்னா என்ன, ஆனால் அர்த்தம் உஜ்ஜவு, எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி ஃபாலுடைய அர்த்தத்தை தரும், ஆனால் வார்த்தை இஸ்மா இருக்கும். அது வந்து இஸ்மு ஃபாலு. இஸ்மு ஃபாலில் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், திரும்ப வளர்க்க தேவையில்லை, இருந்தாலும் சொல்கிறேன். அப்போ இதெல்லாம் மப்னி. அடுத்து அதுல் முரக்கபா, இணைக்கப்பட்ட எண்ணிக்கைகள். அப்போ 11, 1 10 சேர்ந்த 11, இது ஃபத்தகின் மீது மப்னி. எதிலிருந்து திசரத்தாத்திர ஃபத்தகின் மீது மப்னி, சாலிஸ் அசர ஃபத்தகின் மீது மப்னி, ஜுஜுல் அவ்வல் மிஸ்னாசர மோரபன். 12 வந்து 12 இஸ்னாசரங்கிறது வந்து மோரப். உதாரணமாக எதிரிசு படிக்கிறார்கள் ஃபஸ்லி வகுப்பறையிலே இஸ்னாசர தாலிபன், 12 மாணவர்கள் படிக்கிறார்கள். அப்போ மொதோ ஜுஜு இஸ்னாசரில் மொதோ ஜுஜு அது இஸ்னா அப்படிங்கிறது வந்து மோரபு. ஏன் மோரபுன்னு கீழே பாருங்கள். ராயத்து ஃபேலுமிர் ஃபாயிலு, ராயத்து நான் பார்த்தேன். இஸ்னை 2, இது 2 அசன 10 சேர்த்தா 12, வர 12 மாணவர்களை நான் பார்த்தேன். இப்போ ஹாதா, இது ஹாதத் ஆம், இந்த உணவு இஸ்னை அசர தாலிபன் 12 மாணவர்களுக்கு உரியது. அப்போ ரஃபோடைய நேரத்தில் இஸ்னா அப்படின்றது அலிஃபை கொண்டு ரஃபு. அப்போ எதிர்சு ஃபேலு ஃபி ஃபஸ்லி ஜாரு மஜ்ரூரு, இஸ்னா ஃபாயிலுடைய ஸ்தானத்தில் இருக்குது. அப்போ ஃபாயிலுடைய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால இங்கே ரஃபு. அப்போ ராய்த்து நான் பார்த்தேன் ஃபேலமிர் ஃபாயிலு இஸ்னை மஃபூலு. அப்போ மஃபூலுக்கு என்ன வரும், நசபு வரும். நசபு வந்து எதை கொண்டு, யாவை கொண்டு. அப்போ தஸ்னியாவோட யாராப் என்ன, தஸ்னியாவோட யாராப் என்ன, இப்போ ஜெய்துன் ஜெய்தானி தஸ்னியா மாத்திரம். அப்போ ஜெய்தானி அப்படின்னு சொல்கிறப்போ ரஃபு. இது ஜருடைய நேரத்துலையோ நசபுடைய நேரத்துலையோ சொன்னோம்னா ஜெய்தைனி. அதே போல் அந்த யாவை கொண்டு நசப் ஜரு செய்யப்படுங்கிற மாதிரி ராயத்து ஃபேலமிர் ஃபைல் இஸ்னை மஃபூல், யாவை கொண்டு நசபு. ஹாதா முப்ததா, தாம் ஹாதா தாம், இந்த உணவு. லி இஸ்னை ஜாரு இஸ்னை மஜ்ரூர். அப்போ ஜருடைய நேரத்தில் யாவை கொண்டு ஜர்ரு. அப்போ இது மொதோ ஜுஜு வந்து இஸ்னா 12ல் இஸ்னாங்கிற ஜுஜு வந்து மோரபு, அசரங்கிறது வந்து மபுனி. நல்லா திரும்ப திரும்ப கேட்டு யோசித்து பார்த்து ஞாபகம் வச்சுக்கிங்க. அடுத்த பக்கத்து. அப்போ அதோட வந்து மபுனியுடைய பாடத்தை முடிக்கிறாங்க. 1வது ரஃபோடைய அமீர் ஹுவகுமாகும் அன்தும் ஹியகுமாகுன்னு அன்தும் ஹுவகுமாகும் ஹியகுமாகுன்னு அன்தும் அன்துமா அன்துன்னு அனநகும் மப்னி. இதெல்லாம் ரஃபோடைய அமீர்கள். அடுத்தது வந்து அப்புறம் நசவுடைய அமீர்கள் ஃபேலோட சேர்ந்து வர ஹூ, அந்த ஹூ ஹா க, இதெல்லாம் வந்து என்ன நசபுடைய அமீர். அப்புறம் ஜருடைய அமீர் இஸ்மோடு சேர்ந்து வர ஹூ ஹா க, இதெல்லாம் வந்து ஹா, இதெல்லாம் வந்து ஜருடைய அமீர். ஓகேவா. அடுத்து இஸ்மு இசாரா வந்து மப்னி, இஸ்மு மௌசூல் வந்து மப்னி, இஸ்திஃபாம் கேள்வியுடைய வார்த்தை வந்து மப்னி. சில லர்ஃபுகள், எல்லா லர்ஃபும் இல்லை, சில லர்ஃபுகள் மப்னி. இஸ்மு ஃபாயில்கள் மப்னி. அடுத்து நம்பரில் வந்து அகத அசர, அதில் அகத அசர மப்னி. ஆனால் இஸ்னா அசரில் பின்னாடி வர்றது மட்டும் மப்னி, அந்த இஸ்னாங்கிறது மப்னி இல்லை அப்படின்ட்டு பார்த்தோம். இப்போ மப்னி பாடத்தை முடிச்சுட்டு அடுத்து வந்து அலாமத்தில் யாராபில் அசதியத்தில் ஃபரியத்தி, டைரெக்டாக யாராப் செய்கிறது, இன்டைரக்டாக யாராப் செய்கிறது. அப்போ அசரியான அசல் அலாமத்தின் அடையாளம், யாராபுடைய அடையாளம், அசரியான யாராபுடம், ஃபரையான பிரிந்தன இன்னும் இன்டைரக்ட் வேறு மாதிரி யாராப் செய்கிறது. இப்போ தஸ்னியோட யாராப் செய்கிறோம்னா யாவை கொண்டு ஜர் நசபும். அப்போ அங்கே வந்து ஜேரை நம்ம பார்க்க முடியாது, ஜர்ரை பார்க்க முடியாது. அப்போ அந்த மாதிரி அதெல்லாம் வந்து ஃப்ரூயா கிளைந்து, அதாவது இன்டைரக்டான ஏராபு. டைரக்டான ஏராபுக்கு ரஃபோனா மேலே வந்து லம்மு பார்க்க முடியும்,
நசபுனா மேலே வந்து ரஃப நசபு. அடுத்து என்ன நசபுனா மேலே ஃபத்தகை பார்க்க முடியும். ஓகேவா? அந்த மாதிரி ட ட அது 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 செய்கிற யாராபை டேரெக்டாக வந்துடுச்சுன்னா அது வந்து அசல். இன்டேரக்டாக செஞ்சோம்னா அப்போ டேரெக்ட் இன்டேரக்டாக முதல்ல என்னன்னு புரியணும். இப்போ கீழே படிக்கிறோம் பாருங்க புரியும். அலாமத்தில் யாராபில் அசலியத்து ஃபிலிஸ்மி, அசலியான யாராபுடைய அடையாளங்கள். இஸ்மிலே அசலியான யாராபுடைய அடையாளங்கள். ஒன்றாவது லம்மத்து வகை அலாமத்து ரஃபி, ரஃபாவுடைய அடையாளம் லம்மத். ரெண்டாவது ஃபத்தகத்து நசபுடைய அடையாளம் ஃபத்தகத்து. கசரத்து வகை அலாமத்து ஜர்ரி, ஜர்ருடைய அடையாளம் கசரத்து. அப்போ என்ன ஆன அப்படின்னா நீங்கள் பார்க்குற ஒரு வார்த்தை மேலே நீங்கள் பார்க்குற பேஸு, அந்த பேஸுக்கு பேர் லம்மு. அந்த வார்த்தை உக்காந்துருக்கு பார்த்தீங்களா இல்லையா, அந்த வார்த்தை இருக்கிற இடத்துக்கு பேர் வந்து ரஃபகு. அதே போல் நீங்கள் பார்க்குற ஃபத்தகத்துனா ஜபர், உங்கள் பாஷையில் சொன்னோம்னா ஜபரு. அப்போ ஃபத்தகத்து இருக்கிற அந்த இஸ்மு நசபுடைய இடத்துல இருக்குது. ஓகேவா? இதை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பாடம் போக போக புரியும். ஹுனாக்க அலாமத்துல் உஹ்ரா ஃபரையத்தும், ஹுனாக்க இங்கே அலாமத்துல் உஹ்ரா, ஹுனாக்க இங்கே இருக்கிறது அலாமத்துல் உஹ்ரா, வேறு ஒரு உதாரணங்கள் வேறு அடையாளங்கள் இருக்கிறது. ஃபரையத்தான வேறு அடையாளங்கள் இங்கே இருக்கிறது. வகை அதுவாகிறது அன்வாயில் ஆத்தியா, பின்வரக்கூடிய வகைகளிலே மினல் இஸ்மாயி, மினல் அஸ்மாயி, இஸ்முக்களிலிருந்தும் தான். வகை அதுவாகிறது அன்வாயில் ஆத்தியா, பின்வரக்கூடிய வகைகளிலே இருக்கிறது. மினல் அஸ்மா இஸ்முகளிலிருந்தும் தான். ஒன்றா ஜம்மு மொன்ன சாலிம். ஃபஸ்ட்டு வந்து ஜம்மு மொன்ன சாலிம். அலாமத்து நசபி ஃபீஹி கசரத்து, அலாமத் நசபுடைய அடையாளமாகிறது ஃபீஹி, அதிலே கசரத்தாக இருக்கும். உதாரணமாக ஹலக்கல்லா ஹுசமாவாத்தி வல்லரில் ஹலக்க படைத்தான், அல்லாஹ் படைத்தான், சமாவாத்தி வானத்தை படைத்தான், வரலாறுல பூமியும் படைத்தான். ஹலக்க ஃபாலு அல்லாஹ் ஃபாயிலு, சமாவாத்தி மஃபூலு, வல்லரில் அத்துஃப் மௌத்தூஃபு. அப்போ இது மஃபூடைய ஸ்தானத்தில் தானே இருக்குது. அப்போ இங்கே வந்து நசபு வந்துடுச்சு, ஏன்னா ஹலக்க ஃபாலு அல்லாஹ் ஃபாயிலு அர்ல மஃபூலு. அப்போ வாவு இருக்கிறனால அத்து மௌத்தூஃபுன்னு சொல்கிறோம். அப்போ மஃபூல்னு வச்சுக்கோ. அப்போ மஃபூலுக்கு என்ன வரும்? நசபு வரும். நசபை வெளிப்படுத்துவது எது? ஃபத்தகு. அப்போ ஜபரு இங்கே பார்க்குறீங்க. ஓகேவா? அப்போ சமாவாத்தியில் ஜபர் எங்கே அப்படின்னா, சமாவாத்திங்கிறது முன்னஸ் சாலிம் ஜம்மு. முன்னஸ் சாலிம் ஜம்முக்கு வந்து நசபுடைய அடையாளம் வந்து கசரத்து. இதுக்கு செஞ்சுருக்க கசரத்து தான் நசபு.